என்னாச்சுடா? விட்றா பார்த்துக்கலாம். அப்போ உனக்கு ஓகே தான். நீடா நல்லா கேட்கவே தேவையில்ல. டி சனி நீ மச்சான் என்னடா ஆச்சு? எப்பவும் போல் வரோம் போகிறோம் படிக்கிறோம் எக்ஸாம் எழுதுறோம். இது எல்லோரும் தானே பண்ணுறோம். வந்தோம் போனோம் இல்லை, புதுசாக ஏதாச்சும் பண்ணணும்டா. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். பிடிச்சதை பண்ணு மச்சான். எனக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கே தெரியாதே. அப்போ தேடுறா. எப்படிடா? இன்னும் ஒரு வாரத்தில் கண்டுபிடிக்கிறோம். ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் எதையுமே கண்டுபிடிக்கல. சரி வர்றா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது பிரச்சனை இல்லையா? சரி உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு. சாப்பிட பிடிக்கும். அதை தவிர கிரிக்கெட்டில் பிடிக்கும். ஆனால் எனக்கு என்ன பிடிக்குன்னே தெரியாதுடா. சரி விட்றா பார்த்துக்கலாம். என் பிரச்சனை எனக்கு, உனக்கு எங்கே இருக்குன்னா பெரிய போய் காதுகிட்ட கத்தாதடா. I'm impressed. Give me more! இவங்களும் பணத்தை எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னையும் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன வாழ்க்கைடா இது? டேய் வாடா காரணம் வாடா. உட்காடுறோம். என்னடா ஆச்சு? நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடுறோம், ஆனால் ஒன்று மட்டும் ட்ரை பண்ணல. என்னன்னு சொல்ல பார்ப்போம். என்னதுடா? ஷார்ட் ஃபிலிம் இருக்குமா? ஷார்ட் ஃபிலிமா? அதுக்கு எவ்வளோ எக்யூப்மெண்ட் தேவை, கேமரா தேவை. நம்மள வந்து யாரா கேமரா கொடுப்பா? ஆமாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் கிட்ட கேமரா இருக்குது. சரி பார்த்துக்கலாம்டா. ஏய் கேமராவெலாம் பார்த்துக்கல, கேமரா ஆப்ரேட்லாம் தெரியும்ல. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டேன்? கேமரா பார்த்து எனக்கு டாப் பாட்ட தெரியும். இதுதான் ஃபஸ்ட் ஷார்ட்ன்றதுனால சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். ஷார்ட் என்னன்னா அங்கேருந்து இங்கே நடந்து வரீங்க, அவ்வளோதான் ஷார்ட். இப்போ போங்க. சரி ஓகேடா. எனக்கு வேறு நினைக்கவே தெரியாது. இருடா பார்த்துக்கலாம். டேய் ரெடியா? எங்களை வச்சு காமெடி பண்ண மாட்டல. ஒரு ஆக்டரை ஹீரோவை காட்டுறதும் காமெடினை காட்டுறதும் டைரக்டர் கையில் தான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ரெடியா? ரெடிடா. ரெடி, கேமரா ரோலிங், ஆக்ஷன். நமக்கு பிடிச்சது பண்ணணும்னா 1000 தேவை. நமக்கு பிடிச்சது பண்ணணும்னா நமக்கு பிடிச்சது பண்ணணும்னா ரீடேக் நீ போகுடா, நீ பண்றா. ரீடேக் சீரியா? நீ கேமரா பார்க்க மாட்டேன். கேமரா சீரியா? டேய் பல்ல கட்டாதடா, சீரியா? என்ன பழுங்க? ஏய் இப்பயாச்சும் சொல்கிற மாதிரி பண்ணுங்கடா. ஓவரா பண்ணாதடா. நீ கூப்பிட்டு ஒரே காரணத்தை தான் அடிக்க வந்தோம். எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். புரிஞ்சுக்கோடா, இது வரைக்கும் நல்லா தான் வந்திருக்கு. நீ ஃப்ரெண்டுனால தான் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். சரிடா போங்கடா. சரிடா, அவுட்புட் மட்டும் பாருங்கடா, போங்கடா. ரோலிங், ஆக்ஷன். டேய் கேமரா பக்கம் நடந்து போங்கடா. டேய் இதுக்கு மேலே முடியாதுடா. நீ விட்றா. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? டேய் விட்றா. கண்ணு கூட தெரியாதாடா? ஆரம்பிச்சது நீ. நானும் விட்டுறதா இல்லடா. அப்போ எனக்கு பிடிச்சதை என்னால் பண்ண முடியாதுல்ல. அவங்க என் ஷார்ட் ஃபிலிம் நடிக்க பயப்பில்லை, மற்றவங்க அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. அதை பண்ணால் அப்படி சொல்லிடுவாங்களோ, இதை பண்ணால் இப்படி சொல்லிடுவாங்களோ, எல்லாத்துக்கும் பயம். கடைசியில்
நமக்கு பிடிச்சதை செய்யக்கூட பயம். உன் பேர் என்ன? நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன் நீ? என் பேர் தீரன். நீ என்ன பண்ணாலும் இங்கே ஏதாச்சும் சொல்ல தான் போகிறாங்க. மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் உனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னா அது தப்பு இல்லை. லைஃப் டசன்ட் கிவ் வாட் யூ வாண்ட், லைஃப் கிவ்ஸ் வாட் யூ நீட். என்னடா அடி ரொம்ப பலமோ? காமெடி. இன்னும் 2 நாளுக்குள்ளே எப்படியா ஷார்ட் ஃபிலிம் எடுத்தானுண்டா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ கூப்பிட்டோன்னே வந்துடும் நினச்சிட்டு இருக்கியா? அவன் மேலே செம்ம கடுப்பில் இருக்கான். இப்போயே சொல்லிட்டேன். அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள ஷார்ட் ஃபிலிம் நடிக்க வச்சா எது? நாளைக்கு கிரவுண்டில் பாரு. நாளைக்கு போய் அடி வாங்க ரெடி. இதுதான் படத்தோட லாஸிங். இதை மட்டும் எடுத்துட்டோம், நம்ம ஷார்ட் ஃபிலிம் முடிஞ்சிச்சு. இப்படியே வச்சிரு. இப்போ வந்து அவங்கள என்ன அடிக்க வைக்க ட்ரை பண்ணுறேன். நீ எப்படியாச்சும் எடுத்து எடிட்டில் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, போ போ போ. ஓகேடா ஓகேடா. ஓகேவா? போயிடுறா. இதை வந்து பேசி இனிமே பேச ஒன்றும் இல்லைடா. அங்கனடா சண்டை. என்ன சண்டை போடுறாங்க? அப்புறம் பார்த்துக்கலாம். எங்கள் படுறா சண்டை போட்டுக்கிறாங்க, வாடா போகலாம். ஐயோ உங்கள் ஹெல்ப் வேண்டாம், நாங்கள் சண்டை போட்டுக்கண்டா. இந்த புதரில் இவன் என்ன பண்ணுறான்? டேய் என்ன பண்ணுற? டேய் போடா. டேய் என்ன தானே பண்ணுற? டேய் போடா. டேய் சொல்கிறா என்ன தான் பண்ணுற? அச்சோ, என்ன ஒன்று கூட்டிட்டாங்க. எப்படியாச்சும் தப்பிச்சிடுறா. சீனே முடிஞ்சிச்சு, இன்னும் நடிச்சிருக்கான் பார். டேய் ஏந்துடுறா. டேய் இன்ட்ரான்ஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்புடா. நீ முன்னாடி போ, ஒரு சின்ன வேலை இருக்குது. நான் பின்னாடி பைக்கில் வந்துடுறேன். என்னவோ பண்ணு. டேய் பேக்கை குடுறா. ஷார்ட் ஃபிலிம் போட வேணாம் தானே சொன்னேன். இருந்தாலும் நீ அவனை தள்ளி விட்டுறக்கூடாது. என்ன அவன் பேக் தராதனாலும் தள்ளி விட்டேன். இருந்தாலும் விட்டுற பார்த்துக்கலாம். அவனால் ஒன்றும் கொடுக்க முடியாது. என்ன புரியுதா? டேய் என்னடா பண்ணுறது? ஜஸ்ட் ஹேர்ஸுக்கு கால் பண்ணுறேன், அவனே வரட்டும். குட்டிக்கு கால் பண்ணும்.
ஐ எம் stubborn. சரி இப்படியே வந்துடுறாங்க. டேய் ஓடுறாங்க போடுறா வண்டி அங்கே விடுறா. நான் வண்டி இவனை தான், இவனை பிடிச்சிக்கங்க. டேய் 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 பெண்டுருவீங்கடா. டேய் சரி வா, அவங்களை அசிங்கப்படுத்தி முடிவு எடுத்துக்கலாம். புரிஞ்சுக்கோடா, இது வரைக்கும் நல்லா தான் வந்திருக்கு. நீங்க வச்சு காவல் வேணும்ல. ஒரு ஆக்டரை ஹீரோவை காட்டுறது காமெடியை காட்டுறது டைரக்டர் கையில் தான் இருக்கு. நமக்கு பிடிச்சதை பண்ணவே இங்கே 1000 தடவை யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல. பரவாயில்ல, மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் நமக்கு பிடிச்சதே செய்வோம். என்ஜாய். da